மருத்துவரை பற்றி பேசுனீங்க, மருத்துவர் ராமதாஸ் பற்றி. அவருடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? ஏன்னா அவரையும் சேர்த்து அகாமடேட் பண்ணுறதுக்கான முயற்சி என்டிஏல எடுக்கப்படுது. ஆனால் நான் இருக்கிற இடத்துல அவரை கூப்பிடாதீங்கன்ற ஒரு டிமாண்டை அன்புமணி வைக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், அங்கே அவரை ராமதாஸை எப்படி அகாமடேட் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. என்டிஏக்குள்ளே அந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக தான் நானும் கேள்விப்படுகிறேன். இன்ஃபேக்ட் இன்றைக்கி மதியானம் அவங்க அவசர கூட்டம் ஒரு தைலாபுரத்தில் டாக்டர் பெரியவர் பேசிகிட்டு இருக்காருன்றாங்க. அவருக்கு ஒரே ஆப்ஷன் என்டிஏ தான். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், அவர் டிஎம்கேக்கு போக முடியாது. திரும்ப விட மாட்டார். ஒருவேளை திரும்ப ஒத்துக்கிட்டாலும் தட் வில் பி அ டிசாஸ்டர். ஏன்னா ஃபார் போத் பாமக ஓட்டு விசிகாவுக்கு ஷிஃப்ட் ஆகாது, விசிகா ஓட்டு பாமகக்கு ஷிஃப்ட் ஆகாது. இது 2011 பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவங்களுக்கு. அந்த தப்பை ஸ்டாலின் செய்ய மாட்டார் நான் நம்புகிறேன். அப்படி ஒரு வேளை செஞ்சால் ஃபஸ்ட்டு டைம் ஸ்டாலின் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறாக அது இருக்கும். பொலிட்டிக்கல் மிஸ்டேக். இட்ஸ் அ பொலிட்டிக்கலி பிளண்டர் மிஸ்டேக். இட்ஸ் அ பிளண்டர். ரெண்டு பேரும் ஒரு அலையன்ஸில் இருக்க முடியாதுங்க, அதில் அவங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணாம். ஸோ ராம்தாஸ்க்கு ஒரே ஒரு ஆப்ஷன் என்டிஏ மட்டும்தான். அதை பிஜேபி எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ராம்தாஸ் இஸ் அன் இஷ்யூ. ஏன்னு கேட்டிங்கன்னா வட மாவட்டங்களில் கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்ஸில் பார்த்தீங்கன்னா கூட ஒரு 30 to 40 கான்ஸ்டுவன்சிஸ். ஈவன் அஸ்யூமிங் தட் 13 வச்சுக்கோங்க, ரொம்ப ரஃப் எஸ்டிமேட் போட்டால் கூட ஒரு 30 கான்ஸ்டுவன்சியில் இட் மே கோ அப் டு 40, பட் 13 வச்சுக்கிட்டா கூட 10% ஓட்ஸ் அவங்களுக்கு இருக்குன்றாங்க. யாருக்கு? 1 years பாமக, விச் இஸ் அ ஹியூஜ் நம்பர். ஸோ தட் மே பிரேக் ஆர் மேக் அலைன்ஸ். ராமதாஸை எப்படியாவது உள்ள அகாமடேட் பண்ணணுன்னு தான் பிஜேபி நினைக்கும். பட் அகெயின் ராமதாஸும் பிஜேபிக்கு இன்றைக்கி பெரிய சேலஞ்சாக இருக்குது. இட்ஸ் அ பிக் சேலஞ்ச் ராமதாஸ். ஏன்னா யாரோ பேசி பார்த்தாங்க, இட் வாஸ் டிஃபிகல்ட் டு கிராக் த நட்டுன்றாங்க. அவங்களுக்கு அதை உடைக்க முடியல அவங்களால.